ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா ரவா தோசா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். மைதா ரவை உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு தயிரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவை மைதா மாவு வந்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். தயிர் சேர்த்து கிண்டினதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத் பேட்டர் அதை கிண்டி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை அப்படியே வந்து தனியாக எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த கரைச்சி வச்ச ரவை வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதில் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை தூக்கி நம்ம கரைச்சி வச்சுருக்க ரவை மாவு இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுருங்க. அது கூடவே ஒரு 4-5 மிளகு அண்ட் அது கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊற ஊற வந்துட்டு எல்லா தண்ணியும் இழுத்துக்கும். அதனால் வந்துட்டு கரெக்டாக நான் இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தோசை கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் லைட்டாக வெங்காயம் தேய்ச்சிட்டு இந்த தோசை மாவு எடுத்து ஒரு கரண்டி அப்படியே ஊற்றி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இல்லைனாக்கா ஒரு மாதிரி குழன்னு பிடிச்சிக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போடும்போது லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும் அடுப்பை. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரவா மைதா தோசை ரெடி. இது வந்துட்டு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா வரும். நான் வந்துட்டு இதை வந்து தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணுறேன். இதை சூடாக சர்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.